ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ் கைட் மினி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் அது. எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் பவர் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட்லேருந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மெடிக்கல் ஆஃபீஸர், செக்யூரிட்டி ஆஃபீஸர், ஸ்டாஃப் நர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் இதுக்கான போஸ்டிங்ஸை ஃபில் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு போஸ்ட் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு. இதுக்கு வந்துட்டு பே லெவல் பார்த்தீங்கன்னா 56,000லேருந்து 1,00,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. 1,60,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. 13 வேக்கண்ட் இருக்குது. எம்பிபிஎஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். வித் மெடிக்கல் கவுன்சிலர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு பே லெவல் வந்து இவங்களுக்குமே 1,60,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. வேக்கண்ட் வந்து இருக்குது. இதுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருந்து ஆல்ரெடி நீங்கள் நேவியில், ஆர்மியில், கோர்ஸ் இந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணி உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ்க்கானது டோட்டலாக 7 போஸ்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து 29,000லேருந்து 84,000 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃபரி படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். பிஎஸ்சி லெவல் முடிச்சிருந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் செக்யூரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 31 வேக்கண்ட் இருக்குது. உங்களுக்குமே 12th முடிச்சிருந்து உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸு இந்த மாதிரி இடங்களில் ஒர்க் பண்ணி 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சேலரி பார்த்தீங்கன்னா 68,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்துட்டு 36 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாஃப் நர்ஸ்க்கு 32 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு 37 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி உங்களுக்குலாம் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸும். நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் வித் பெஞ்ச் ஆர் டிசபிலிட்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்க்கு, என்னென்ன கேட்டகரியில் என்னென்ன வேக்கண்ட், எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அஃபிஷியல் வெப்சைட் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனால் உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா எபிலிட்டி டு ரீட், ரைட் அண்ட் ஸ்பீக் இன் பெங்காலின்னு சொல்லியிருக்காங்க. பெங்காலியில் படிக்க, எழுத எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். பெங்காலி அண்ட் நேபாளி எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பெங்காலி அண்ட் நேபாளியில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூவில் வந்து 100 மார்க்குக்கு வந்து கொஷின் கேட்பாங்க. 100% சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் மட்டும் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா 10 மார்க் சொல்லியிருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூவில் 15 மார்க் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்துட்டு பிஎஸ்சி நர்சிங் பார்த்தீங்கன்னா 40 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க டோட்டல் மார்க்கு. இதுக்கு வந்துட்டு குவாலிஃபிகேஷன் பொறுத்து வந்துட்டு மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான மார்க் வந்து 10 மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. 12 மந்த்துக்கு 10 மார்க்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஆன்லைனில் தான் பண்ண முடியும், ஆஃப்லைனில் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆதார் கார்டு, ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணுற டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பண்ணுற ஃபோட்டோகிராஃப் வந்து கிளியராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோகிராஃப் வந்து கேட்டிருக்காங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கடைசி தேதி வந்துட்டு 16/10/2025. அப்புறம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களை வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் கால் ஃபார் இன்டர்வியூ வந்து பண்ணுவாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் தேதி வந்துட்டு 16/10/2025 மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது மாதிரி பேராமெடிக்கல் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.